இருட்டாக இருக்குது, ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. வணக்கம். இன்றைக்கி என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்ட்டான குழம்பு வச்சுருக்கோம். இந்த வட்டம் நான்வெஜ் எடுக்க முடியல. ஸோ நிறைய கடன்கள் அது இதுன்னு நிறையா இருக்கிறதுனால இன்றைக்கி நான்வெஜ் எடுக்கல. ஸோ வெஜிடேரியன் தான் நல்லா நமக்கு யூஸ் போகும். அதனால வெஜ்லேயே வந்து காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு குழம்பு அதுதான் இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து சைடிஷ் என்ன இருக்கும் பார்த்திங்கன்னா, அப்பளம், ஆம்லேட்டு, முட்டை வந்து அப்படியே ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து பீட்ரூட் பொரியல், அவரைக்காய் பொரியல். ஓகே, குழம்பு வந்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். நல்லா அரைச்சி கிரேவி மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. அது நம்ம மிக்ஸி நல்லா அரைக்க மாட்டேங்குதோ, இந்த கிராம்பெல்லாம் அப்படி இப்படியே அரைப்பாதியமாக அரைச்ச மாதிரியே இருக்குது. இப்போ பிளேடு வந்து மாற்றணும். ஒரு வாரம் ஞாபகப்படுத்து, பிளேடு வந்து ரெடி பண்ணுவோம். சூடாக இருக்குது. இன்னும் வயத்தீயாக இருக்குது காரம். இருந்தாலும் குழம்பு கம்மியாக ஊற்றி சாப்பிட நமக்கு வர மாட்டேங்கி. காரம் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோ. குழம்புலாம் நல்லா வைக்கிற, காரம் மட்டும் கம்மி பண்ணிக்கோ. என்னால நம்மளுக்கு வெக்கையாக இருக்குது, வெயில் அதிகமாக இருக்கனால நம்ம அந்த வேலைக்கு தயிர் சாதம் தான் கேட்குது உடம்பு. உடனே தண்ணி குடிக்க முடியாதுல்ல, உணங்கி தான் குடிக்க முடியும். குழம்பு சூப்பராக இருக்கா. இந்தா இந்தா, ஏய் ஏன் தண்ணி குடிக்கூடாது இருக்கா என்ன? உனக்கு விற்காத எப்பவுமே. ஒருவேளை இந்த கோஸு அது என்னது காலிஃப்ளவர் விற்குமா? அதான் 2 பேத்துக்கு ஒரே மாதிரி விற்குதே, அதான் கேட்குறேன்.
எனக்கு வந்து காரம் சாப்பிட்டு பழக்கம் இருக்கு. எனக்கு அவ்வளோ இப்போ வர்றது இல்லை. நீங்களும் சாப்பிடுறாங்க எவ்வளோ காரம் இருந்தாலும் இப்போதான் கொஞ்ச நாள் காரம் இருக்கு. கிராம்பு ஒதுக்கி வச்சுருந்தோம்ல, அது அப்பளத்தோடு சேர்ந்து போயிடுச்சு. சாப்பிடுவோம் கசக்குதா? இந்த காரம் சாப்பிட சாப்பிடக்கூடாது எதுவும் நோய் வராதா அப்படின்னு சொன்னேன். யார் சொன்னது? ரொம்ப காரம் எடுக்கக்கூடாது ஹெவியா. காரம் எல்லாமே சாப்பிடக்கூடாது. எந்த டாக்டர் சொன்னது? நானா சொல்லிட்டேன். காரசாரமாக சாப்பிட்டா உடம்பு நல்லா இருக்குமா? ஆமா நோய் வராது நமக்கு. நமக்கு என்ன வருது? ஜுரமா வருது. ஜுரம் வரப்போ அது விஷயம் இல்லை. எனக்கா இப்போ மூக்கு தொலைச்சிட்டு இருக்கேன். இல்லை அது காரமாக சாப்பிட்றதுனால தண்ணி வருது. தண்ணி வருதா? பைப் தண்ணி. நல்லா நல்லா கிண்ணி தண்ணி இருக்கிற பீட்ரூட்ல டேஸ்ட் தெரியா? உப்புல கம்மி இருக்கு. உப்பு கரெக்டாக இருக்கா? ஏன்னா எப்போ செஞ்சாலும் அந்த பீட்ரூட் இந்த கேரட்டில் மட்டும் நான் உப்பு நிறைய போட்டுருவேன். அது இனிக்குதுன்ட்டு உப்பு அதிகமாக போட்டுருவேன். இனிப்புக்கு நம்ம உப்பு கம்மி பண்ணணும். நம்ம தப்பு பண்ணிடுறோம். நான் அதுக்கு சமமாக போட்டுறேன். உப்பு கரெக்டாக இருக்கணுன்ற அளவுக்கு போட்டுறேன். இப்போதான் தெரிஞ்சுக்கிறேன் இனிப்புக்கு கொஞ்சமாக தான் உப்பு போடணும், நிறைய போடணும். உப்பு கரெக்டாக இருக்கு. இன்னைக்கு உப்பாக இருந்துச்சுன்னா அப்போதே சொல்லியிருப்பேன். அதுதான் கொஞ்சம் கம்மி பண்ணுறேன். லைட்டாக அப்படியே தூணும். அந்த காலிஃப்ளவர் சேர்த்து சாப்பிடணும்ல. நீ சப்பாத்திக்குமே காலிஃப்ளவர் வச்சு இந்த கிரேவி பண்ணி பண்ணல, அதுவும் நல்லா தான் இருக்குது. இதுவுமே நல்லாயிருக்கும். சொன்ன மாதிரி தயிர் சாப்பிட்டு அது பழையது ஒன்று வாய். மதியம் மட்டும் தானே சாப்பிட்றேன். உங்க அம்மா அப்படிதான் கொஞ்சம் காரம் அது பண்ணும். அதே மாதிரி போய் வந்துருக்குற அதேதான் பண்ற நீ. 3 வேளையும் அந்த மாதிரி தயிராக சாப்பிட்டா நீ சொல்கிறது நியாயம் இருக்குது. 2 வேளை காரமானது தானே. காரம் ஏற்றுக்க மாட்டேங்குது. இப்போலாம் ஃபஸ்ட்டெல்லாம் நல்லா நீ இதுக்கு இந்த காரமே சாப்பிட்ருக்கேன். கஷ்டமாக சாப்பிடுவேன். பின்ன அதான் என்னன்னு தெரியல. இப்போ இந்த காரத்துக்கு இஷ்யூ வச்சுன்ற எனக்கு குழப்பமா அப்படி பண்ணுறது பார்த்தா எனக்கே புரியல. நீ பண்ணுறப்ப உங்கள் அம்மா தான் எனக்கு ஒரு விஷயம். அவங்க தான் அப்படி பண்ணுவாங்க. இப்போ நீ இருக்கோம் இப்போ அப்படியே விட்டேன். அம்மா மாதிரி இருக்கணும்ல, யாராவது ஒத்துறாது. அதனால நீ வந்துட்டாங்க. நானே சாப்பிட்டு உட்கார்ந்து நல்ல காரத்தை சாப்பிட்டு நல்லா தண்ணி குடிச்சிட்டு உட்காந்து முட்டையில காரம் போட்டிருக்கேன். தூவிதான் எடுத்து அவ்வளோதான். இதுலேயும் மசாலா போட்டிருக்கேன். அது தூவிதான் போட்டு அவ்வளோதான். சப்பாத்தி தான் வெறும் ரொட்டி மட்டும் கொடுக்க போகிறேன். சப்பாத்தி எதுவுமே கொடுக்காம வெறும் ரொட்டியா? இறங்காது. இந்த குழம்பு இருக்குல்ல காரம்
வேண்டியதுதான். நான் உசுன்னு கூட நான் சாப்பிடுவேன். சக்கரை போதும். எனக்கு அது பிடிக்காது. நான் உசுன்னு கூட சாப்பிட்ருவேன். ஆனால் பாதி வச்சுக்கோ. வெறும் சப்பாத்தி தான் சாப்பிடுவேன். அரைச்சி வைக்கியா? அரைக்க கடலைப்பருப்பு. குழம்பு பருப்பு. குழம்புல வைப்பா மார்க்கெட் பண்ணும்ல. அதுதான் எழுதி விட்டு மகள நீங்க எழுதி வச்சுட்டு எத்தனை மகளுக்கு வைக்கணும். அவன் வாங்கிட்டு எல்லாத்தையும் வாங்கி வந்தாச்சு. எல்லாம் ரொம்ப பெருசாச்சு. பெருசாக கேட்டு வாங்குறது. சின்னதாக இருந்துச்சுன்னா மூளையாக கிழிஞ்சிருக்கும் போது லைட்டாக கட் பண்ணுவோமா, ரொம்ப சின்னது. இது இவ்வளோ பெரியல கட் பண்ணனால இவ்வளோ வந்துச்சு. ஓகே, இன்றைக்கி வந்து இலை தான் கொஞ்சம் பெருசாகிடுச்சு. நம்மளால் சாப்பிடணும் அளவுக்கு சாப்பிட்ருக்கோம். நமக்கு காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு குழம்பு, குழம்போட பேரே இதுதான், காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு குழம்பு. யூடியூப்பில் சர்ச் பண்ணி தான் நாங்கள் பார்த்து வீடியோ இந்த குழம்பு ரெடி பண்ணி சாப்பிட வீடியோ போட்டிருக்கோம். உதடு காரமாக இருந்தாலும் பேச கூட முடியலடா. ஆனால் உதடெல்லாம் புண்ணா இல்லை, எதுக்கு காரமாக இருக்குன்னு தெரியல. ஓகே, இன்றைக்கி வந்து குழம்பு வந்து சூப்பராக அட்டகாசமாக இருந்துச்சு. லைட்டாக காரம் வந்து தூக்கலாம் என்னன்னு தெரியல. ஆனால் என்னோட வந்து வீட்டில் வந்து சொல்கிறாங்க காரம் வந்து உனக்கு இப்போ வந்து ஏற்றுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு, என்னன்னு தெரியல. ஆனால் குழம்பு சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சப்பாத்திலாம் சூப்பராக இருக்கும். மற்றபடி சைடிஷும் சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்த வாரம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.